Hi friends. Hi friends. Welcome to my YouTube channel. Nala. Ruben Vlogs. So next வந்து எங்க சேனலை நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. சோ போலாமா நம்ம வீடியோக்குள்ள? என்ன பார்க்க போறோம்? மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. என்ன லாங்குவேஜ்னு தெரியல. இது மலையாளம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மலையாளம் போய் பார்த்தா தான் தெரியும். போலாமா? போலாம். Ready 1 2 3. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? Nice. கொடைக்கானல். தமிழா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் அடுக்கறை. மஞ்சுமெல்ல டீம்ஸா? கொடைக்கானல். மஞ்சுமெல்ல டீம்ஸா? എടാ ഒരു ടൂർ ഫിക്സ് ആക്കടാ. കൊടൈക്കനാലാണ്. மலையாளம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல இதுதான். மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. பிடிச்சே நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. ஆமா எந்த குழி? குணா கேவ்ல. இது குணா கேவா? நீங்களே கூட்டி வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியல. உங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? ഇന്നാം ചാനലയോ ദൈവം എന്നൊക്കെ പറഞ്ഞാ ഈ മോളിനൊക്കെ അങ്ങനെ വിളിച്ചില്ലേ? അവരിവിടെ കളഞ്ഞിട്ട് വരാനാണ് നിങ്ങൾ പറയുന്നത്? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் நடுவில், மலையாள படத்தில் தமிழ் பேசுகிறதும் தமிழ் படத்தில் மலையாளம் பேசுகிறதும் இப்போ ரொம்ப நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த இது பார்த்தோம்ல, ஹிந்தி கிளிம்ஸ் பார்த்தோம்ல, இந்த படத்தோடது அந்த என்ன சொன்னீங்க, அட்லி படத்தோட கிளிம்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதில் கூட வந்து மியூசிக்கல் வந்து வேற யாரோ நம்ம தமிழ் மியூசிக் இருந்தாங்க. இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஆமா, அதான் யாருமே வந்து அந்த ஒரு ஹாலிவுட் கோலிவுட் பாலிவுட் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க வந்து தனியா பார்க்கல. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இது இருந்தாதான் வந்து நிறைய பேர் நல்லா இருக்க முடியும், அவங்கவுங்க லைஃப்பை வந்து நல்லா தெரியும். ஓகேவா, இந்தியா லெவல் நம்ம யோசிச்சா இன்னும் நல்லா தெரியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. ஸோ ஓகே, நம்ம ட்ரெய்லர் பத்தி பேசிடலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலாக டெவில்ஸ் கிச்சன்றது வந்து அது எதுக்கு வச்சாங்கன்னா, அங்கே நிறைய ஹாண்டடான நிறைய பேர் போய் அங்கே மிஸ்ஸிங் ஆனதுனால தான் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்க. உண்மையாக பார்த்தா அது குணா கேவ்ன்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படம் அங்கே எடுத்தாங்க. அந்த டைமில் அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அந்த குணா கேவ்ன்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு மேபி ஒரு 20 years 25 years முன்னாடி போய் எடுத்ததுனால அப்போ வந்து அவங்களுக்கு எதுவும் இல்லை, கேமராமேனு அதுவே கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க அந்த ஷூட்டே அந்த இடத்துல போயிட்டு எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஹாண்டடான விஷயம், நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆனது, நிறைய சூசைடல்ஸ் ஆனதுனால அதை வந்து பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொடைக்கானல் போகும்போது கூட பார்த்தா வந்து அது ஃபுல்லாக வந்து க்ளோஸில் தான் இருந்தது. அது ஃபுல்லாகவே வந்து இரும்பு இது வச்சு அடித்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, அந்த ஸ்பாட்டையும் காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே அது ஸ்பாட்டாக தான் எடுத்தாங்களா இல்லை வந்து செட்டு போட்டு எடுத்தாங்க? செட்டு மாதிரியே தெரில அது எக்ஸாக்டாக. அவ்வளோ
எக்ஸாக்டா இருக்குது. செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அது வந்து அலோ கிடையாது. மலையாளத்துல இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப வந்து ரியலா தான் எடுப்பாங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கும் எல்லாமே. ஏதோ ஒரு உண்மையான ஸ்டோரியை வச்சு தான் எடுத்திருக்காங்க. மேபி வந்து அங்க குணா கேவ்ல போயிட்டு ஏதோ ஒரு அஃபெக்டான ஒரு மலையாள ஃப்ரெண்ட்ஸ்ல கேங்ல இருந்த ஒருத்தவங்களுக்காக நடந்த ஒரு விஷயம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதை பார்க்கும்போதும். ஆனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது உள்ளே போக முடியாது. எல்லாமே ஃபுல்லாக பாசி படைஞ்சு போய் இருக்கிற இடம். அதனால தான் பப்ளிக்கே அலோவ் இல்லை. அது வந்து பப்ளிக்காக அலோவ் இல்லை, யாருக்குமே அலோடு கிடையாது. வந்துட்டு ஆஸ் பர் ஃபாரஸ்ட் இதில் வந்துட்டு அதை வந்து என்ன சொல்கிறது ப்ராஹிபிட்டட் ஏரியாவாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா போய் பார்க்கலாம், வேணாம் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு வேணால் வரலாம். உள்ளெல்லாம் போக சான்ஸ் இல்லை. ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியை பாராட் ஆகணும். மேபி வேறு ஏதாவது லொக்கேஷன் எடுத்தாங்களா இல்லை வந்து நல்ல ஆக்சுவலாக ரொம்ப நல்ல த்ரில்லராக போகும்னு நல்லாவே தெரியுது. இவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க, அது பெரிய விஷயம். அது அவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அதில் ஒரு த்ரில்லரை கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்குள்ள இது சொல்லிடலாம் கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.